சூர்யானோட கருப்பு திரைப்படத்தை ரிலீசிங் டேட் பற்றின அப்படி தாங்க இது விடுத்து பார்க்க போகிறோம். கருப்பு திரைப்படம் ஜனவரி 14 வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது எப்பறம் நீ சொல்கிற அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம். சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படம் முடிக்கிறது ஜனவரி 14 வெளியாக வேண்டியது இருந்தது. பண்ண சில பல காரணங்கள் இப்போ ப்ரீபோண்ட் ஆகி ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை இன்றைக்கி ஈவினிங் நமக்கு வந்து தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஜனவரி 14 தான் கருப்பு வரப்போகுதுன்னு. அது எப்படிரா இதுக்கும் அதுக்கும் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கருப்பு படத்தையும் ரெட் ஜெயின்ஸ் தான் பண்ணுது, பராசக்தி படத்தை ரெட் ஜெயின்ஸ் தான் பண்ணுது. ரெட் ஜெயின்ஸோட ஒரே எய்ம் ஜனநாயகன் படத்தை ஓட விடக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போ வந்து பராசக்தியை கொஞ்சம் முன்னாடி வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கருப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டா ஜனநாயகன் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. ஸோ ஸ்க்ரீன்ஸை வந்து பயங்கரமாக வந்து கம்மி பண்ணிடலாம். இதுதான் அவங்களோட எய்ம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எய்மாக இருந்தாலும் இன்னும் வந்துட்டுனா சில பல காரணங்கள் இருக்குது. ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்ந்து, ஸோ ப்ரீ பிஸ்னஸ் சார்ந்து, அதனால தான் வந்து பராசக்தியை வந்துட்டு தள்ளி போச்சு. பட்னா இப்போ கருப்பு கொண்டு வர்றது அப்படிங்கிறது முழுக்க ஜனநாயகனை அடிக்கணும், அந்த ஒரு காரணத்துக்கு தான் கருப்பு வந்து கொண்டு வராங்க. என்ன படம் நாளே இல்லை எப்படி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய வந்து கேட்பீங்க. இப்போவே இந்த ஒரு படத்தோட ஓடிடி ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்துருச்சு. ஸோ அதனால் என்னங்க பிரச்சனை, அசால்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்து ஷூட் ரேப்போட ரிலீசிங் டேட் கருப்புக்கு வந்து சொல்லிடுவாங்க ஜனவரி 14 ரிலீஸ் பண்ண போகிறேன்னு. அதுக்கடுத்து தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு தேர்ட் சிங்கிள் விட்டுவாங்க. தேர்ட் சிங்கிள் விட்டுட்டு அதுக்கப்புறமாக ஜனவரி 5 6 கிட்டக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரெய்லர் அதே மாதிரிக்கு ஆடியோ லன்ச்சு நடத்தி முடிச்சுருவாங்க. நடத்தி முடிச்சுட்டு 7 டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. செம்மையாக வந்து கருப்பு ஒர்க் அவுட் ஆக போகுது. ஸோ அதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் அங்கே வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து போனால் போதும். இது வந்து ஒரு 3 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகிற ஒரு சின்ன படம் தாங்க கருப்பு. ஒன்றும் கங்கோ அளவுக்கு பெருசாலாம் ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு தேவையில்லை. ஸோ அதனால் ஈஸியாக ரிலீஸ் பண்ணலாம். ரெட் ஜெயின்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குது. இதை வந்து இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக அது நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்னு கேட்கக்கூடாது, நடந்துச்சுனாலும் ஹாப்பியாக ஏற்றுக்கணும். அவ்வளோதான். அதை தெளிவாக சொல்லிட்டு தான் அந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.